ஸ்ரீபிரியா அவர்கள் கடந்து வந்த பாதை. இன்று ஒரு ஆசிரியராக பணியாற்றிக் கொண்டிருப்பவர். படிக்கும் காலத்திலிருந்து நீ பங்கேற்ற நிகழ்வுகள், நடிப்பு, வரைதல், கட்டுரை, பேச்சு, விளையாட்டு, கோலம் என அனைத்திலும் நீ சிறந்து விளங்கி சான்றிதழ்களில் உன் பெயர் ஒளிர்கிறது. இவையெல்லாம் உன்னை தடம் பதிக்கும் தங்கத் தாரகையாக்குகின்றன. நீ ஆசானாக இருந்த பொழுது வகுப்பறை மேசையில் சுண்ணாம்புத்தூள், வீட்டில் சான்றிதழ்கள், ஒவ்வொன்றிலும் நீ பேனா பிடித்த கை, பலகையில் எழுத்து, அதிலே தொடங்கியது உன் பாதை. ஒவ்வொரு ஆண்டும் மேடைகளில் பெயர், மாவட்ட ஆட்சியர் கைகளில் பாராட்டு, முதல் வரிசை நாற்காலி, அம்மா கண்ணில் நீர். ஸ்ரீபிரியா சிறந்த மாணவி என்ற ஓசை புத்தகம் மட்டுமல்ல, பொறுப்பும் பழக்கம் தடம் பதித்தாய் பள்ளி முற்றத்தில். கரும்பலகையில் எழுத்து, மாணவர் கண்களில் ஒளி, இலக்கணம் சொல்லி கதை காட்டி நீ தமிழ் ஆசிரியை வெறும் பாடம் அல்ல, பழமொழி ஒன்றில் வாழ்க்கை பாடம். கவிதை வரியில் நம்பிக்கை விதை, வகுப்பறை உன் களம், ஒவ்வொரு பிள்ளையும் உன் தங்கத் தாரகை. குழு புகைப்படத்தில் கைகள் சேர்த்த நண்பர்கள், மேடையில் பரிசு வாங்கிய நிமிடம் அவை ஒளி துகள்கள். நீ அவற்றை கோர்வையாக்கி தங்கத் தாரகையாக நடக்கிறாய். இப்போது மாணவர் முன் நிற்கையில் உன் குரல் அவர்களுக்கு புதிய வரைபடம். சிங்கப் பெண் போல் அஞ்சாமல் கருணையோடு உறுதியாய் தடம் பதிக்கிறாய். தமிழ் ஆசிரியையாக தாரகை விதைக்கும் நீ என்றென்றும் மாணவர்கள் போற்றும் ஆசிரியையை நீ. தடம் பதிக்கும் தாரகையாய் பன்னாட்டு தமிழ்ச்சங்கம் நடத்தும் திருவண்ணாமலையில் பக்தி பாடல்கள் பலவற்றை பாடி பாராட்டுச் சான்றிதழ் பெற்றவரும் இவரே.